துலா ராசிய பொறுத்தவரைக்கும் இந்த ஜூலை மாதம் வந்து ரொம்ப கவனமா இருக்கிறது வண்டி வாகனங்கள்ல போகும்போது. ஏன்னா, உங்க ராசி அதிபதி சுக்கிரன் வந்து கேதுவோட இணைவு. அது இல்லாம அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் இருக்கு. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். அதே நேரத்துல தொழில்ல நல்ல வளர்ச்சி இருக்கு. உங்களுக்கு தொழில் மூலியமா நல்ல வருமானம், ஆதாயம், லாபம் இது எல்லாமே வரிசையாக கிடைக்க ஆரம்பிச்சுரும். ஏன்னா 10ஆம் இடத்துல குரு உச்சம். அவரு 2ஆம் இடத்த பார்க்குறாரு. வருமானம் வரும். அதே நேரத்துல விரயமும் ஆகும். ஆனாலும் சுக்கிரன், கேது இணைவுங்கிறனால உங்களுக்கு வந்து பணம் கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது கொஞ்சம் முடையா தான் இருக்கும். பணம் முடை அப்படிங்கிறது இருக்கும். வருமானம் வந்தாலுமே, நீங்க வந்து வாலண்டரியா பணத்த எடுத்து ஃப்ளோவா செலவு பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். தொழில்ல இருக்கவங்களுக்கு வந்து வொர்க் பிரஷர் ஜாஸ்தியா அதாவது உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு வொர்க் பிரஷர் ஜாஸ்தியாக இருக்கும். இதனால வந்து என்னன்னா, கொஞ்சம் டென்ஷன் ஆயி வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது நிதானத்த இழப்பீங்க. அதனால ரொம்ப ரொம்ப கவனம். 6ஆம் இடத்துல சனி இருக்காரு. அஷ்டமஸ்தானத்துல வந்து செவ்வாய் இருக்காரு. இது வந்து வண்டி வாகனங்கள் ஓட்டுறவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாரி உங்களோட உடல்நிலையிலயும் நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனா வாழ்க்கைய பொறுத்தவரைக்கும் நல்ல வளர்ச்சி. 9 கூடைய புதன் 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கனால, உங்களுடைய பேரு, புகழ் எல்லாமே இந்த மாதம் வந்து நல்ல உயர்வான நிலைக்கு தான் இருக்க போது. நீங்க உங்களுடைய ஜாப் இருக்குல்ல, அதுல எல்லாம் வந்து உங்களுடைய ஹையர் அத்தாரிட்டியே உங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷன் குடுப்பாங்க. ஒரு ப்ரமோஷன் குடுப்பாங்க. எதிர்பார்த்த ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கும். அதே மாரி பெற்றோர்களால அங்கீகரிக்கப்பட்ட திருமணங்கள் நடக்கும். லவ்ல சக்சஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. துலா ராசிய பொறுத்தவரைக்கும் 11ஆம் இடத்துல கேது அப்படிங்கிறது வந்து விருப்ப திருமணம், இந்த லவ் விஷயங்கள், பிரிந்தவர்கள் சேர்றது, இந்த மாரி விஷயங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு சிலருக்குலாம் திடீர்னு ஜாக்பாட் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.